தெய்வ பிள்ளைகளாய் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் விரும்புகிறது நல்ல ஒருமனதின் ஆவியை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒருமனப்பட்டவர்களாய் எந்த காரியத்தை குறித்தாகிலும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியம்தான் என்று சொல்லலை, எந்த காரியம் எதுவாக இருந்தாலும் நாம் பூமியிலே ஒருமனப்பட்டவர்களாய் அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறாரா, நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். அப்போ ஒருமனப்பட வேண்டும். அப்போ ஒருமனப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம் மத்தியிலே இறங்குகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடினாலும் அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். அப்போ ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஒருமனப்படும் பொழுது எதிலெல்லாம் நாம் ஒருமனப்பட வேண்டும்? முதலாவது நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதிலே ஒருமனப்பட வேண்டும். ஜெபிக்கிறதிலே நமக்கு ஒருமனம் தேவை. தேவனை ஆராதிக்கிறதிலே நமக்கு ஒருமனம் தேவை. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதிலே நமக்கு ஒருமனம் தேவை. அப்போ தேவனுடைய காரியங்கள், அப்போ கிரியைகளை செய்யும் பொழுது நமக்கு அதிலே ஒருமனம் தேவை என்று சொல்லி தியானிக்க ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமோஸ் சொல்லுகிறார் பாருங்க, 3:3 நீங்க வாசிக்கும் பொழுது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று சொல்லி. அப்போ ஒருமனப்பட்டவர்களாய் நாம் செய்கிற காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை இங்கே நீங்க வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் போதும் பிரதர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் எல்லாரும், இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும், இவர்கள் எல்லாரும் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன் வசனம் சொல்லுகிறது சீஷர்கள். சீஷர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சீஷர்கள். அப்போ அடுத்ததாக ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரன் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் இருக்கிறார்கள், இயேசுவின் தாய் இருக்கிறார்கள், அது மாத்திரமல்ல இயேசுவின் சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மனுஷர்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுபாவங்கள் உடையவர்கள், ஒரு குணாதிசயங்களே வேறுபட்டவர்கள். இப்போ நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம் பாருங்க, எல்லாருக்கும் ஒரே சுபாவம் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது, வித்தியாசமானவர்களாக இருப்போம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது சீஷர்களுக்குள்ளாய் ஒரு வித்தியாசமான குணாதிசயங்கள், அவருடைய தொழில்கள் வித்தியாசம், அவர்கள் அதாவது வாழ்க்கை முறைகள் வித்தியாசம், எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், வித்தியாசம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் எதுவென்று சொன்னால், ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதிலே அவர்களுக்குள்ளாய் ஒருமனம் இருந்தது. ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட மனுஷர்களாக இருக்கலாம் பாருங்க, நம்முடைய லைஃப் ஸ்டைல் வேறையா கூட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனதோடு நாம் எப்படி இருக்கணும்? தேவ பிள்ளைகள் ஒன்னஸ், அந்த ஒன்னஸ் தான் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ நாம் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுகிறார். இங்கே எல்லாம் ஒருமனப்பட்டு அவர்கள் என்ன பண்ணார்களா, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் தரித்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பாருங்க தான் வாக்கு தத்தம் பண்ணினதை அவர்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் ஒருமனப்படும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே லூக்கா 24 நீங்க 49 நீங்க வாசிக்கும் பொழுது, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க என்ன பண்ணுங்க, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்துக்காக தேவ ஜனங்களாய் அவர்கள் கூடி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். ஒரு அபிஷேகத்தை நம்ம பெறணும்னா கூட அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, இங்கே
அவர்கள் என்ன பண்ணாங்களா, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போ தேவனுடைய அபிஷேகத்தை நாம பெறணும்னாவே நமக்கு என்ன வேணும், ஒரு மனதின் ஆவி கிரியை செய்ய வேண்டும். அந்த ஒரு மனதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய நோக்கம், நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா தேவனை நோக்கி தான் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரா, நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார்.